எண்ணுனா என்ன மீனிங் அப்படின்னா, இப்ப நமக்கு நார்மலா இயல் எண்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தப்ப நமக்கு என்ன வரிசையா வந்துச்சு 1 2 3 4 5 6. அப்ப அதோட வேல்யூ என்னன்னா என்னோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சு 30னா 30, 40னா 40, இதுதான் என்னோட வேல்யூ நமக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இதுல அப்படி கிடையாது. 1 3 5 6 அப்படின்னு இருக்கும்போது தான் நடுவுல எத்தனை எண் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, நம்பர்ஸ் தெரியாது. அப்ப அந்த நம்பரை கண்டுபிடிச்சா மட்டும்தான் எண்ணில போட முடியும். அந்த எண்ணோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம். அப்ப இந்த சம்முக்குரிய ஆன்சர் 650. இது வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இதே இது நடுவுல இருந்து கேட்கறாங்க. இந்த சம்மும் அதே மாதிரி நடுவுல இருந்து கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. நடுவுல இருந்து எப்படி கேட்பாங்க? ஆர்டினரியா இயல் எண்களின் கூடுதல் பார்த்தோம். அதே இது ஸ்கொயர்ல கொடுத்தாங்கன்னா எப்படி பண்ணணும்னு பார்த்தோம். கியூப்ல கொடுத்தாங்கனாலும் நம்ம எப்படி பண்ணணும்னு பார்த்தோம். இப்ப அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்? ஒற்றைப்படை இயல் எண்களின் கூடுதல் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப அதை தெளிவா பார்த்துடலாமா? ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு வந்து நம்பர் சிஸ்டம் பார்க்க போறோம்ப்பா. அதுல வந்து என்ன பண்ண போறோம்னா பேசிக்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு சம்மா பார்த்துட்டே போறோம். அதுல இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா டைப் ஆஃப் நம்பர்ஸ் பார்க்க போறோம். டைப்ல என்னென்ன டைப் நம்பர்ஸ்ல வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அதோட அது என்ன அப்படிங்கிறத டீப்பா நம்ம இப்ப பார்க்க போறோம். டைப்ல என்னென்ன டைப் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இயல் எண்கள், அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்னது? நேச்சுரல் நம்பர்ஸ் அதுக்கு தமிழ்ல என்னதுன்னா இயல் எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இயல் எண்கள் அப்படின்னா என்னன்னா 1ல இருந்து ஆரம்பிக்கிறது. 1 2 3 4 5 இப்படி சொல்லிட்டே போவாங்க பாத்தீங்களா? இதுதான் இயல் எண்கள் சொல்லுவாங்க. 1. ரெண்டாவது என்னது ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முழு எண்கள். முழு எண்கள் அப்படின்ட்டாலே 0ல இருந்து ஆரம்பிக்கிறது. 0 1 2 3 4 இப்படி போயிட்டே இருக்கிறது. இதுதான் முழு எண்கள். அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்றாங்கன்னா 1ல இருந்து ஆரம்பிக்கிறதா நேச்சுரல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 0ல இருந்து ஆரம்பிக்கிறதா நம்பர்ஸ். ஏன்னா ஒரு சில நேரம் சம்ல கேட்பாங்க நமக்கு, அதாவது இயல் எண்களின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்பாங்க. இல்லாட்டி ஒரு சில நேரத்துல என்ன கேட்பாங்கன்னா ஹோல் நம்பர்ஸ் இதனுடைய கூட்டுத்தொகை முதல் 15 முழு எண்களின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப நமக்கு தெரியணும், அதாவது இயல் எண்கள்லாம் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதனால அதை நம்ம அதனுடைய டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 3வது முழுக்கள். முழுக்களுக்கு என்னது இங்கிலீஷ்னா இன்டிகர்ஸ். இது என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது மைனஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பிளஸ், அதாவது மைனஸும் வரும், இதுல வந்து பிளஸும் வரும். அதாவது இப்படியே போகுது. -3 -2 -1 அப்புறம் 0 வரும், 1 2 3 இப்படியே இன்ஃபினிட்டா போய்கிட்டே இருக்கும். இதுதான் உங்களுக்கு வந்து என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டிகர்ஸ், அதாவது என்னது முழுக்கள். எல்லா நம்பர்ஸும் வரும், அதாவது அதுல வந்து மைனஸும் வரும் பிளஸும் வரும். ஓகேவா? அதுக்கடுத்து என்னன்னா விகிதமுறு எண்கள். விகிதமுறு எண்கள், விகிதமுறு எண்கள்லாம் ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ் அப்படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பின்னத்துல எழுதுற நம்பர்ஸ், அதாவது எப்படின்னா 2/3 4/5 இந்த மாதிரி வர்றதும் பிளஸ் அதுக்கப்புறம் இதுல வந்து என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரூட்ல இருந்து எடுக்கக்கூடிய நம்பர்கள், அதாவது 4 9 16 இந்த மாதிரி, அதாவது முழு நம்பர்ஸும் வரும். அதுல இருந்து ரூட்ல இருந்து எடுக்கக்கூடிய நம்பர்ஸ், அதுக்கடுத்து வந்து பின்னங்கள் ஃபிராக்ஷன்ல வர்ற நம்பர்ஸ் எல்லாமே வரும். இதே இது ஒரு கொஸ்டின் நமக்கு கேட்கறாங்க, எல்லா இயல் எண்களும் விகிதமுறு எண்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொன்னா அது கேட்டாங்கனாலும் நமக்கே ஆன்சர் தெரியணும். ஏன்னா ஆமா, ஏன்னா இயல் எண்கள்ல இருக்கிற நம்பர்ஸ் தான் நமக்கு வந்து ரேஷனல் நம்பர்ஸ்லயே வருது. அது 2 3 4 5. ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா இயல் எண்கள்ல நமக்கு 1 2 3, அப்ப இதோட மீனிங் என்னது? நமக்கு கீழே பை 1ன்னு இருக்குன்னு அர்த்தம் நமக்கு ஆக்சுவலா. கரெக்டுங்களா? அப்ப இதுல வந்து என்னது ரேஷனல் நம்பர்ஸ் என்ன வருது? 2/3 4/5 அப்படி வருது. அப்ப இது இயல் எண்கள், எல்லா இயல் எண்களுமே ரேஷனல் நம்பர்ஸ் தான். ஓகேங்களா? அதுக்கடுத்து என்னது? விகிதமுறு எண்கள் பார்த்துட்டோம். அப்ப அடுத்து என்னது? விகிதமுறா எண்கள்.
irrational numbers. இப்ப இது irrational numbers அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரூட்ல இருந்து வெளியே எடுக்கவே முடியாத நம்பர்ஸ். அதாவது √2, √3, √5, √7 இந்த மாதிரி வெளியவே எடுக்க முடியாத நம்பர்ஸ். அப்புறம் நம்ம வந்து சம்ல பாத்தீங்கன்னா பைன்னு ஒண்ணு எழுதுவோம், நம்ம பார்த்திருப்பீங்களா? பை, இதோட வேல்யூ என்னது? 22/7 ஒரு வழி வரும். அதுவும் என்ன வரும்னா விகிதமுறா எண்கள்ல தான் வரும். பை வந்து எதுல வரும்னு கேட்டாங்க கொஸ்டின்ல, ஒரு சப்போஸ் 1 மார்க் கொஸ்டின்ல கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, பை வந்து என்ன நம்பர்ஸ் அப்படி கேட்டாங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் தெரியும், நமக்கு விகிதமுறா எண்கள் சொல்லலாம். ஏன்னா பை வந்து 22/7 வருது, அப்ப ரேஷனல்ல வந்துரும்னு சொல்லி நம்ம போடக்கூடாது. பை மட்டும் irrational நம்பர்ஸ்ல வரும். ஓகேங்களா? அதுக்கடுத்து என்னதுன்னா இப்ப நேச்சுரல் நம்பர்ஸ்ல 1, 2, 3ன்னு பார்த்தோம். அப்ப அதுலயே நமக்கு தெரியுது பாத்தீங்களா? அதுலயே வருது பாருங்க, என்னது வருது? ஒற்றைப்படை எண், இரட்டைப்படை எண்கள். அப்ப அதுவும் தனியா நம்ம நம்பர்ஸ்ல வந்துருது. ஒற்றைப்படை எண்கள் அது என்னது நமக்கு தெரியும், அதாவது ஆட் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸ் என்னது? 1, 3, 5 இந்த மாதிரி போறதா ஆட் நம்பர்ஸ். அதுக்கடுத்து என்னது? ஈவன் நம்பர்ஸ், இரட்டைப்படை எண்கள். சாரி, இரட்டைப்படை எண்கள், ஈவன் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ் என்னது? 2, 4, 6, 8 இப்படியே போயிட்டே இருக்கும் ஈவன் நம்பர்ஸ். ஓகேங்களா? எட்டு பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்? பகா எண். பகா எண் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 1 விட பெரிய எண்ணா இருக்கணும், அந்த எண் வந்து 1, அப்புறம் அதே நம்பர்ஸ். அதாவது இப்ப 2 அப்படின்னா 2ஆல மட்டும்தான் வகுக்க முடியும். அந்த மாதிரி 1ஆலையும் அதே நம்பராலையும் வகுக்கக்கூடிய எண்கள் தான் பகா எண்கள். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா 2, 3, 5, 7, 11 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதுதான் பகா எண்கள். அதாவது 1 விட அதிகமா இருக்கணும், அந்த நம்பர்ஸ் வந்து 1ஆலையும் அதே நம்பராலையும் வகுக்கக்கூடிய எண்கள் மட்டும் பகா எண்கள். 9வது வந்து என்னது? காம்போசைட் நம்பர்ஸ், பகு எண்கள். பகு எண் அப்படின்னா 1ஐ தவிர ஒன்று அதே நம்பர், அடுத்து வந்து அதை தவிர வேறொரு எண்களால மோர் தென் டிவிசபிள். அது ஒரு எண் வந்து 1 தவிர மற்ற எண்ணையும் 2, 3ல வந்து எந்தெந்த எண்ணால வகுக்க முடியுதோ அதுதான் பகு எண்கள். அதாவது எப்படின்னா 4 வந்து எதால வகுக்கலாம்? 4ஆலையும் வகுக்கலாம், 2ஆலையும் வகுக்கலாம். இந்த மாதிரி மோர் தென் டிவிசபிள். 4, 6, 9 மோர் தென் ஃபேக்டர்ஸ், அதாவது மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். எப்படி சொல்லலாம்? 2க்கு மேல உள்ள எண்களால வகுக்கக்கூடிய எண்கள் வந்து பகு எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதுல வந்து அடுத்து நமக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப இது வந்து பேசிக், அதாவது நம்பர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த சம்மு இதெல்லாம் வந்து எப்படி கொஸ்டின்ல கேட்பாங்க, அதுக்கு வந்து ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்குது. இதுல எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்ப இயல் எண்கள் பார்த்தோம் இல்லையா? அப்ப இயல் எண்களின் கூடுதல்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நமக்கு. அந்த மாதிரி சம்மெல்லாம் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து இது என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் திருப்பி ஒருக்க வந்து நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்னது? இயல் எண்கள் 1, 2, 3, 4, 5 தான் இது இயல் எண்கள். ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 0ல இருந்து ஆரம்பிக்கிறதா ஹோல் நம்பர்ஸ். முழுக்கள் அது இண்டிகர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க, மைனஸ் பிளஸ் எல்லாமே வர்றது எல்லாமே இண்டிகர்ஸ் சொல்லுவாங்க. இப்போ விகிதமுறு எண்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நமக்கு வந்து என்னது 2/3, 4/5 இந்த மாதிரி வர்றதெல்லாம் விகிதமுறு எண்கள் சொல்லிடுறாங்க. விகிதமுறா எண்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ரூட்ல இருந்து வெளியே எடுக்க முடியாத எண்கள், அதோட பையும் வரும். ஓகேங்களா? அடுத்து வந்து ஒற்றைப்படை எண்ணா 1, 3, 5, இரட்டைப்படை எண் அப்படின்னு சொன்னா 2, 4, 6, 8.
பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்னது பகா எண்கள், அது ஒன்று அதே நம்பர்ஸ் அதால வகுக்கக்கூடிய எண்கள் தான் உங்களுக்கு வந்து பகா எண்கள். பகு எண்கள் அது காம்போசைட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஒன்று ரெண்டு மோர் தென் 2 ஃபேக்டர்ஸால டிவைட் ஆகிற நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்னதுன்னா பகு எண்கள்ல வந்துடும். இது வந்து 4 2 அப்புறம் 1ஆலே வகுக்கலாம் அந்த மாதிரி மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் டிவிசபிள். இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு சொல்லினா ஃபார்முலாஸ். இதுக்கெல்லாம் ஃபார்முலாஸ் இருக்கு. ஒரு 5 ஃபார்முலாஸ் மட்டும்தான் இருக்குது. நம்ம அந்த 5 ஃபார்முலாஸ் மட்டும் நம்ம எப்படி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நம்ம அதுக்கு அடுத்து சம் பார்க்கலாம். இப்போ ஃபார்முலாஸ் வந்து ஒன்று வந்து 1 + 2 + 3v + இப்படியே n வரைக்கும் கொடுக்குறாங்க. இப்போ நார்மலாக ஒரு நம்பர்ஸ் கொடுத்து இதனுடைய இயல் எண்களின் கூட்டுத்தொகை 2. அடுத்து 1² 2² 3² n². இது வரைக்கும் இப்படி கொடுத்தாங்கன்னா n × n + 1 2n + 1 / 6 1³ இதை பார்த்துக்கோ. அதாவது இது வந்து நார்மலா இயல் எண்கள். அதாவது நார்மலா இயல் எண்கள் வந்து 1 2 3 கொடுத்தாங்கன்னா n × n + 1/2 ஃபார்முலா போடுறோம். இதே இது வந்து ஸ்கொயர்ல கொடுக்குறாங்க. இதுவும் இயல் எண்கள் தான். 1² 2² இப்படி கொடுத்தாங்கன்னா n × n + 1 2n + 1 / 6ன்னு போட்டு செஞ்சோம். அதுக்கடுத்து வந்து கியூப்ல கொடுத்தாங்க 1³ 2³ 3³. இந்த இயல் எண்களின் கூடுதல் என்ன கேட்டாங்கன்னா n × n + 1/2 (² அப்படின்னு சொல்லி போட்டுரும். இது போக இன்னும் 2 ஃபார்முலாஸ் இருக்கு. அதாவது எப்படின்னா ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் இரட்டைப்படை எண்களின் கூடுதல். இப்போ ஒற்றைப்படை எண் கூடுதல்னா 1 + 3 + 5 + இதே மாதிரி இந்த இடத்துல ஒரு நம்பர்ஸ் வரும். இந்த நம்பரோட கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்கன்னா என்ன ஃபார்முலானா n². அதுக்கடுத்து வந்து இரட்டைப்படை எண்களின் கூடுதல் 2 + 4 + 6 + இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர்ஸ் கொடுத்து கூடுதல் என்னன்னு கேட்டாங்கன்னா n × n + 1. இதுதான் இதுக்குரிய ஃபார்முலா. இப்போ இது வந்து இந்த 5 ஃபார்முலா மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிட்டா போதும். நம்ம என்ன பண்ணலாம், இதையே நம்ம மாற்றி மாற்றி போட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி கேட்டாலும் இந்த ஃபார்முலா வச்சே நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சம் அடுத்தடுத்து பார்க்க உங்களுக்கே ஈஸியாக புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம், சம் போட்டு பார்க்கலாமா? உங்களுக்கு ஃபார்முலா மட்டும் இன்னும் ஒரு தடவை நான் ரீட் பண்ணுறேன், நீங்கள் கவனமாக கேட்டுக்கோங்க. 1 + அதாவது நார்மலாக இயல் எண்களின் கூடுதல் கேட்டாங்கன்னா n × n + 1/2ன்னு வரும். இதே இது ஸ்கொயர்ல கேட்டாங்கன்னா n × n + 1 2n + 1/6ன்னு வரும். கியூப்ல கேட்கும் போதுல n + 1/2 (² அப்படின்னு சொல்லி போறோம். நார்மலா அது ஒற்றைப்படை இயல் எண்களின் கூடுதல் n². இரட்டைப்படை இயல் எண்களின் கூடுதல் n + 1. இதை வந்து எப்படி கேட்பாங்க, இதுல ஒரு சில ட்விஸ்ட் பண்ணிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. அது எப்படிங்கிறத நம்ம இப்ப அடுத்து பாக்குறோம். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா நம்ம என்ன பார்த்தோம், இயல் எண்களின் கூடுதல் கேட்கறாங்க. 1ல இருந்து ஆரம்பிச்சு இயல் எண்களின் கூடுதல் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது எவ்வளவு எது வரை கேட்கறாங்க, இப்போ ஒரு 30 வரைக்கும் இயல் எண்களின் கூடுதல் கேட்டாங்க. அப்ப நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், n × n + 1/2. என்னன்னா என்னது, லாஸ்ட் நம்பர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் n. அப்ப 30 × 30 + 1 என்னது 31. 31/2. அப்ப இங்க 1 அடிச்சீங்கன்னா 15. 15 31 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும், 465. இது வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ். இது வந்து இப்படி கேட்டாங்க அப்படின்னா நமக்கு வேற ஒண்ணுமே கிடையாது, லாஸ்ட் நம்பர் தான் நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம். அந்த நம்பரை அப்படியே அந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி நம்ம வந்து கிடைக்கிறது தான் ஆன்சர், அவ்வளவுதான். இதே இது இப்படி கேட்காம நமக்கு இப்ப ட்விஸ்ட் பண்றதுக்கா நடுவுல இருந்து கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது வேற ஒண்ணும் இல்லை, எப்படி கேட்பாங்கன்னா இதே இது இப்படி கேட்காம முதல் 30 இயல் எண்களின் கூடுதல் அப்படின்னு கேட்டாங்க. இப்படி கேட்டாங்க என்ன, முதல் 30 இயல் எண்களின் கூடுதலா, நமக்கு அது ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொஸ்டின், இயல் எண்கள் கூடுதல். அப்ப நமக்கு இயல் எண் என்னது, 1ல இருந்து ஆரம்பிக்குது. அப்ப 1 + 2 + 3 இதான் நமக்கு 30 வரைக்கும் கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். நமக்கு இப்படி கேட்காம இப்படியும் கேட்கலாம். இதே கொஸ்டின் நமக்கு இப்படியும் கேட்கலாம். இதுல இன்னொரு மாதிரி கேட்பாங்க. எப்படின்னு கேட்பாங்கன்னா முதல் 30 முழு எண்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க.
இப்ப இப்படி கேட்டாங்க அப்படின்னா 30ன்னு இருக்கு. அப்ப 1ல இருந்து 1 + 2 + 3 + 30 அப்படின்னு சொல்லி நம்ம போடக்கூடாது. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டே அதனாலதான் நம்ம பார்த்தோம். இயல் எண்கள்லாம் எதுல இருந்து ஆரம்பிக்கும்? 1ல இருந்து ஆரம்பிக்கும். முழு எண்கள்லாம் எதுல இருந்து ஆரம்பிக்கும்? 0ல இருந்து ஆரம்பிக்கும். அப்ப 30னா எதுல வரும்? 0ல இருந்து ஆரம்பிச்சா 30க்கு 29ஓட நமக்கு முடிஞ்சிடும். அப்ப நம்ம அதை மட்டும் கரெக்டா பாத்துக்கணும். அது கேட்டுக்கிறது இயல் எண்ணா முழு எண்ணா அப்படிங்கறத நம்ம நல்லா பாத்துக்கணும். கொஸ்டினை பாத்துக்கணும். அப்ப 0ல இருந்து ஆரம்பிக்கும் போது நமக்கு என்ன ஆகும்? 30வது நம்பர் என்ன வந்துடும்? நமக்கு 29ல வந்து நிக்கும். அதை மட்டும் நீங்க வந்து நம்ம கொஸ்டினை நல்லா பாத்துக்கணும். வேற ஒண்ணுமே கிடையாது. ஈஸியா தான் இருக்கும் கொஸ்டின்ஸ். ஆனா நம்ம இதைத்தான் கவனிக்காம என்ன பண்ணுவோம்? 30ன்னு போட்டோன்னே ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? 1ல இருந்து 30 வரைக்கும் கண்டுபிடிச்சோம். அப்ப 465 அதுவும் ஆப்ஷன்ல இருக்கும். நம்ம அதை பார்க்க கூடாது. கொஸ்டினை மட்டும் நல்லா பாத்துக்கணும். முதல் 30 முழு எண்கள் கேட்டாங்கன்னா நமக்கு என்னதுல இருந்து ஆரம்பிக்கணும்? 0ல இருந்து ஆரம்பிச்சு ஆன்சர் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கும். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? கண்டுபிடிக்கலாமா? 29 × 30/2 15 29 மல்டிப்ளை பண்றோம். அப்ப என்ன வரும்? 29 15 95 45 10 4 14 9 2 5 3 4. அப்ப இந்த சமக்குரிய ஆன்சர் என்னது? 435. இப்ப புரியுதா? அது நார்மல் கொஸ்டின் தான். இயல் எண்களின் கூடுதல் n × n + 1/2ங்கிறது வந்து நார்மல் தான். ஆனா அந்த கொஸ்டினை எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப இதுல இன்னொரு டைப் இருக்கு, அதையும் பார்த்துருவோம். இப்ப இதே இது டைரக்டா 1ல இருந்து கேட்டாங்க, நீங்க அதே மாதிரி போட்டீங்க. இப்ப இதே இது நடுவுல இருந்து கேட்கறாங்க. அப்ப என்ன பண்ணணும்? இப்ப நமக்கு 11ல இருந்து 20 வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. 11ல இருந்து 20 வரைக்கும் உள்ள இயல் எண்களின் கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு நார்மலா எப்படி தெரியும்? 1ல இருந்து தான் நமக்கு தெரியும். இப்ப வந்து நடுவுல இருந்து கேட்டிருக்காங்க. இப்ப என்ன பண்ண? நார்மலா எல்லாத்துக்கும் போற ஃபார்முலா தான். என்னது? n × n + 1/2 இந்த ஒரு ஃபார்முலா தான் நமக்கு தெரியும். இந்த ஃபார்முலா வச்சு இந்த சமயம் எப்படி போடலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? நமக்கு வந்து 11ல இருந்து கேட்டிருக்கிறதுனால நமக்கு ஃபார்முலா எதுல இருந்து தெரியும்? 1ல இருந்து தான் தெரியும். அதை வச்சே நம்ம யூஸ் பண்ணி செய்ய போறோம். அப்ப 1ல இருந்து 20 வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். 1ல இருந்து 20 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து நம்ம என்ன பண்றோம்? திருப்பி 1ல இருந்து இதுக்கு முதல் நம்பர் என்னது? 10 வரைக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சு இது ரெண்டையும் கழிச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு 11ல இருந்து 20 வரைக்கும் உள்ள வேல்யூ கிடைச்சிருமா? அவ்வளவுதான். இப்ப 1ல இருந்து 20 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ்க்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? கூட்டு இயல் எண்களின் கூட்டுத்தொகையில் இருக்கிற ஃபார்முலா என்னது? 20 இது n + 1 கொடுத்துருக்காங்க. அப்ப 20 + 1 21/2 1 10 10ல இருந்து 210 வரும் பெருக்குனா. அடுத்து வந்து இங்க 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 10 × 11/2 5 55. அப்ப 210ல இருந்து 55 கழிச்சா நமக்கு என்ன வரும்? 155. அப்ப இந்த சமக்குரிய ஆன்சர் என்னன்னா 155. அவ்வளவுதான். இதே மாதிரிதான் ஸ்கொயர்டுக்கும் கேட்பாங்க. அதாவது நடுவுல இருந்து கேட்டாங்கன்னா இதே ஃபார்மேட் தான் நம்ம. ஆனா ஃபார்முலா மட்டும் அதுக்குரிய ஃபார்முலா போட்டு நம்ம செய்யணும். அதுக்கும் அடுத்த சம் பார்ப்போம். அடுத்து இப்ப வந்து நம்ம என்னது? இயல் எண்களில் சாதாரண இயல் எண்களின் கூடுதல்கள் பார்த்தோம். அதை வந்து எப்படி ட்விஸ்ட் பண்ணி, அதாவது இயல் எண்களின் கூடுதல்கள் கேட்டாங்கன்னா 1ல இருந்து கண்டுபிடிச்சோம். அதே இது முழு எண்கள் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம்? 0ல இருந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இப்ப வந்து ஸ்கொயர்டு கண்டுபிடிக்க போறோம். அடுத்து இப்ப அதே இது நம்ம கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க? டைரக்ட் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? 1 ஸ்கொயர்டு 2 ஸ்கொயர்டு இதே மாதிரியே போட்டு நமக்கு 12 ஸ்கொயர்டு வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தோம்? நம்ம ஸ்கொயர்டுக்கு n × n + 1 2n + 1 / 6 இதான் ஃபார்முலா. n வந்து என்னது? 12. அப்ப என்னது இது? 12 13. இப்ப 12 × 2 என்னது? 24 + 1 25/6 1 இங்க 2. அப்ப 50. 50 × 13 என்னது? 3 15 மிச்சம் 1 6 650. அப்ப இந்த சமக்குரிய ஆன்சர் 650. இது வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இதே இது நடுவுல இருந்து கேட்கறாங்க. இந்த சம்மும் அதே மாதிரி நடுவுல இருந்து கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. நடுவுல இருந்து எப்படி கேட்பாங்க? இப்ப 10 ஸ்கொயர்டு + 11 ஸ்கொயர்டு இதே மாதிரியே கொடுத்து 20 ஸ்கொயர்டு வரைக்கும் கேட்டாங்க.
இப்படி கேட்டாங்கன்னா நம்ம முதல் சமயம் எப்படி பண்ணோம், நமக்கு அதே மாதிரிதான் அதே மெத்தட் தான் இந்த ஃபார்முலா, இதுலயும் அதே ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். அது ஃபார்முலா கிடையாது, ஃபார்மட் அதே ஃபார்மட். அதாவது 1ல இருந்து 20 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணோம், 1 ஸ்கொயர்டு 2, அதாவது இதுல இருந்து 1ல இருந்து 9 ஸ்கொயர்டு வரைக்கும் கண்டுபிடிச்சு கழிச்சிட போறோம். அதே தான் இதுவும். ஆனா ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். அப்ப இதுக்கு என்னது 20 × 21 × 40 41/6. ஓகேவா? 2 10 70 7 28 2870 இந்த சம்மு. இப்போ 9 ஸ்கொயருக்கு அடுத்து கண்டுபிடிக்க போறோம். அப்ப 9 × 10 × 18 19/6. 5 5 15 19 மல்டிப்ளை பண்ண போறோம். 19ல 15 85 45 9 9 1 2 285. இப்போ இதெல்லாம் என்ன பண்ணணும், கழிக்கணும். இது ரெண்டையும் கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன வந்துடும், 10 ஸ்கொயர்ல இருந்து 20 ஸ்கொயர் வரைக்கும் கூடுதல் கிடைச்சிடும் நமக்கு. இது ரெண்டையும் கழிச்சிங்கன்னா என்ன வரும், இதுதான் இந்த சமக்குரிய ஆன்சர். அதாவது 2585. இதுதான் இந்த சமக்குரிய ஆன்சர். இப்படிதான் கேட்பாங்க. சம்மு வந்து கேட்டாங்கன்னா ஒண்ணுல இருந்து கேட்பாங்க. இப்படி இல்லாட்டி நடுவுல இருந்து கேட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம 1ல இருந்து எது வரைக்கும் கேட்டிருக்காங்களோ அதை வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 1ல இருந்து எந்த நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அதுக்கு முந்தின நம்பர் வரைக்கும் கண்டுபிடிச்சு அது ரெண்டையும் கழிச்சிட்டீங்கன்னா இந்த சமக்குரிய ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? அதுக்கடுத்து இதே இது அடுத்து வந்து ஸ்கொயருக்கு பார்த்துட்டோமா, அடுத்து கியூபுக்கு பார்க்க போறோம். கியூப் இதே மாதிரி டைரக்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் இதே மாதிரியே நமக்கு கியூப் வந்து கொடுத்துருக்காங்க. எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க, 9 கியூப் வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார்முலா என்னது, n × n + 1 / 2 ஹோல் பவர் ஸ்கொயர்ட். அவ்வளவுதான். இப்போ n வந்து என்னது 9. அப்ப 9 × 10/95 45. அப்ப 45 ஸ்கொயர். இப்ப 45 ஸ்கொயர் என்ன வரும் நமக்கு, 25 வரும். இதுதான் இந்த சமக்குரிய ஆன்சர். இப்ப இதே இது இந்த சம் வந்து டைரக்ட் கொஸ்டினா இப்படி செஞ்சிருவீங்க. இப்ப இதே இது நமக்கு கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. 10 கியூப்ல இருந்து இப்படி கேட்டாங்கன்னா இந்த சம் எப்படி போடணும் அப்படிங்கிறத நீங்க செஞ்சு பார்த்து கமெண்ட்ல ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. சரியா? அடுத்த சம் பார்க்கலாமா? இப்ப அதுக்கடுத்து இப்ப நம்ம என்ன பார்த்துட்டோம், ஆர்டினரியா இயல் எண்களின் கூடுதல் பார்த்தோம். அதே இது ஸ்கொயர்ல கொடுத்தாங்கன்னா எப்படி பண்ணணும்னு பார்த்தோம், கியூப்ல கொடுத்தாங்கனாலும் நம்ம எப்படி பண்ணணும்னு பார்த்தோம். இப்ப அதுக்கடுத்து என்ன பார்த்தோம், ஒற்றைப்படை இயல் எண்களின் கூடுதல் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப அதை தெளிவா பார்த்துடலாமா? இப்போ ஒற்றைப்படைனா என்னது, 1 + 3 + 5 + இப்படியே ஏதோ ஒரு நம்பர்ஸ் வரைக்கும் கொடுப்பான். இந்த இடத்துல வர நம்பர் நமக்கு என்னவா இருக்கும், ஒற்றைப்படையா தான் இருக்கும். 49 47 45 இந்த மாதிரி தான் வரும் இந்த இடத்துல. இதுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தோம், n ஸ்கொயர்டுன்னு பார்த்தோம். அப்ப இந்த எண் வந்து எப்படி கண்டுபிடிக்கும், எண் வந்து என்னது அப்படின்னா இந்த 49 தான். இப்ப நான் n ஸ்கொயர்டுன்னு கேட்டிருக்கேன். இப்ப எண் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எண் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஃபார்முலா என்னது, இருக்கிற நம்பரோட 1 ஆட் பண்ணி /2 போட்டுறணும். புரியுதுங்களா? எப்படின்னா இது வந்து என்ன நம்பரு, ஒற்றைப்படை என்ன இருக்கு, அதாவது ஆட் நம்பர்ல இருக்கு. ஆட் நம்பரை 2ஆல மல்டிப்ளை 2ஆல டிவைட் பண்ணோம்னா டிவைட் ஆகாது. அதனால நம்ம என்ன பண்றோம், அதோட 1 ஆட் பண்ணிக்கிறோம். அப்ப 49 + 1 அப்ப 50ன்னு வரும். அப்ப 50 2ஆல மல்டிப்ளை டிவைட் பண்ணினா என்ன வரும், 25 வரும். அப்ப என்னோட வேல்யூ 25. அப்ப என்ன ஸ்கொயர்னா 25 ஸ்கொயர். 25 ஸ்கொயர் என்னது, 625. இப்ப புரியுதுங்களா? இப்ப என்னது அப்படின்னா 1ல இருந்து 49 வரைக்கும்
3 5ன்னு இப்படி ஒற்றைப்படையில கொடுத்து நமக்கு வந்து வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா இதுக்கு ஃபார்முலா என்னதுன்னா n ஸ்கொயர்டு. என்னோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். என்னன்னா என்ன மீனிங் அப்படின்னா இப்ப நமக்கு நார்மலா ஏழு எண்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தப்ப நமக்கு என்ன வரிசையா வந்துச்சு 1 2 3 4 5 6. அப்ப அதோட வேல்யூ என்னன்னா என்னோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சு 30னா 30 40னா 40 இதுதான் என்னோட வேல்யூ நமக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இதுல அப்படி கிடையாது. 1 3 5 6 அப்படின்னு இருக்கும்போது தான் நடுவுல எத்தனை எண் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, நம்பர்ஸ் தெரியாது. அப்ப அந்த நம்பரை கண்டுபிடிச்சா மட்டும்தான் எண்ணில போட முடியும். அந்த எண்ணோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், கடைசியா கொடுத்துருக்க நம்பரோட 1 ஆட் பண்ணி by 2 போடுறோம். அது என்னன்னா 1 2 3 இந்த நடுவில் இருக்க நம்பர்ஸ். இது கம்மியான நம்பர்ஸ் தான் நம்ம கவுண்ட் பண்ணியே போட்டலாம். இது வந்து 49 வரைக்கும் இருக்கு அப்படிங்கும் போது தான் நம்மளால தனித்தனியாக இதுல எத்தனை நம்பர்ஸ் நடுவில் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அதுக்கு தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் அடுத்து வந்து என்ன பண்றாங்கன்னா இப்ப இது வந்து வேற மாதிரி கேட்கறாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்படி கேக்குறாங்க 15 வரையிலான ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப 15 வரையிலான அப்படின்னா என்ன மீனிங்? 1 பிளஸ் 3 பிளஸ் 5 பிளஸ் 7 பிளஸ் 9 பிளஸ் இது வந்து 15 வரைக்கும்னு அர்த்தம். 15 வரைக்கும் அர்த்தம். இப்ப இது வந்து இந்த எண் எவ்வளவுன்னு நம்ம அடுத்து இது ஃபார்ம் என்னது n ஸ்கொயர்ட். இப்ப எண் எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். எண் என்னது கடைசி நம்பரோட 1 ஆட் பண்ணி by 2 போட போறோம். அப்ப 15 பிளஸ் 1 என்னது 16 by 2 என்ன வரும் 8 வரும். அப்ப 8 ஸ்கொயர்டு அப்ப 64. இதான் ஆன்சர். இப்ப இது வந்து எண் வந்து 8 கண்டுபிடிச்சோமா, இது இப்ப கரெக்டா செக் பண்ணுவோம் பாருங்க. இப்ப 1 பிளஸ் 3 பிளஸ் 5 பிளஸ் 7 9 அடுத்து நான் வரும் 11 13 இங்க 15. இப்ப இதனோட கூட்டுத்தொகை தான் நமக்கு கேட்டிருக்காங்க. கரெக்டா? 1 2 3 4 5 6 7 8. புரியுதுங்களா? இப்ப எண்ணுங்கிறது என்னன்னு புரியுதுங்களா? இதனோட எண்ணிக்கை தான் எண்ணு. ஓகேங்களா? இவ்வளவுதான். இப்ப இப்ப என்னக்கு நமக்கு மீனிங் தெரிஞ்சிருச்சு. இப்ப இது 15 வரையிலான இந்த மாதிரி போட்டேன். இது நமக்கு கொஸ்டின் எப்படி கேக்குறாங்க அப்படின்னா முதல் 15 ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எப்படி பண்ணீங்க? இப்ப 15 வரையிலானங்க மொத்தத்துல நம்ம என்ன பண்ணோம், எண் கண்டுபிடிச்சு போட்டு செஞ்சிட்டோம். இப்ப முதல் 15னா உடனே எண் கண்டுபிடிக்கணுமானா கிடையாது. ஏன்னா முதல் 15 அப்படிங்கிற மீனிங் என்ன அர்த்தம்? நமக்கு 15ங்கிறது என்னோட வேல்யூ தான் 15ன்னு அர்த்தம். புரியுதா? அப்ப என்னோட வேல்யூ நமக்கு டைரக்டா கொடுத்துட்டாங்க. அப்ப என் ஸ்கொயர்ட்னா என்ன அர்த்தம்? 15 ஸ்கொயர்டு. 15 எத்தனை? 225. ஓகேங்களா? இப்ப இதான் இந்த சம்முக்கும் உள்ள வித்தியாசம். அதாவது 15 வரையிலான ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்ப இது முதல் 15 அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு என்னோட வேல்யூ இதுதான். அது முதல் 15னா இதேதான் 15 அடுத்து பிளஸ் இது 8 வரைக்கும் 8 இருக்கு. அப்போ அடுத்து வந்து என்னது 17 19 21 இதுதான் 15 வரைக்கும் போக சொல்லியிருக்காங்க. இதுதான் இதனோட மீனிங். ஓகேங்களா? இப்ப அதுக்கு அடுத்த உள்ள சம் பாக்குறோம். இப்ப இது வந்து இப்ப நம்ம எப்படி கேட்டாங்கன்னா 15 வரையிலானு கேட்டாங்கன்னா நம்ம எப்படி போடணும் பார்த்தோம். 15 முதல் 15 கேட்டாங்க எப்படி போடலாம். இது நடுவுல இருந்து கேக்குறாங்க. இதே சமம் வந்து நடுவுல இருந்து கேக்குறாங்க. அதாவது இப்படியே 99 வரைக்கும் கொடுத்து இதோட வேல்யூ என்னன்னு கேட்கலாம். இப்ப இதுக்கு எப்படி போடுவீங்க? முதல்ல போட்ட மாதிரிதான் 1 பிளஸ் 3 பிளஸ் 5 பிளஸ் இது அப்படியே 99 வரைக்கும் கண்டுபிடிச்சு மைனஸ் 1 பிளஸ் 3 பிளஸ் 5 பிளஸ் இப்படியே போட்டு 49 வரைக்கும் கண்டுபிடிச்சு இது ரெண்டையும் கழிச்சிங்கன்னா இந்த சம்முக்குரிய ஆன்சர் கிடைச்சிரும். இந்த சம்முக்குரிய ஆன்சர் என்ன அப்படிங்கறத இதையும் நீங்க கமெண்ட் பண்றீங்க. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த இரட்டைப்படை பார்க்க போறோம். இப்ப இரட்டைப்படை எண்கள் கூடுதலுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? 2 பிளஸ் 4 பிளஸ் 6 இது கூட்டுத்தொகை என்னது? n இன்ட்டு n பிளஸ் 1. இப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2 × 4 = 16 × 1 = 24. 2 × 4 = 16 × 1 = 24. 2 × 4 = 16 × 1 = 24. 2 × 4 = 16 × 1 = 24. 2 × 4 = 16 × 1 = 24. 2 × 4 = 16 × 1 = 24. 2 × 4 = 16 × 1 = 24. 2 × 4 = 16 × 1 = 24. 2 × 4 = 16 × 1 = 24. 2 × 4 = 16 × 1 = 24. 2 × 4 = 16 × 1 = 24. 2 × 4 = 16 × 1 = 24. 2 × 4 = 16 × 1 = 24. 2 × 4 = 16 × 1 = 24. 2 × 4 = 16 × 1 = 24. 2 × 4 = 16 × 1 = 24. 2 × 4 =
இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட வேல்யூ இது அப்படியே 2 போட்டுற வேண்டியதான். இது எத்தனை கவுண்டிங் இருக்குன்னு பார்க்குறப்ப இது அப்படியே பாதியால் போட்டிங்கன்னா நமக்கு என்னோட வேல்யூ கிடச்சிடும். நமக்கு பை 2 போட்டிங்கன்னா என்ன வரும்? 58 வந்து 2ஆல் வகுத்தீங்கன்னா என்ன வரும்? 2 9. அப்போ 29. அப்போ என்னது? 29 இன்ட்டு 30. 29 30ஆல் பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? 0 9 27 6 7 8. அப்போ இந்த சம்முக்குரிய ஆன்சர் 870. அதாவது ஒற்றைப்படை எண்ணுன்னு கொடுத்தாங்கன்னா கடைசி நம்பரோட ஒன்று ஆட் பண்ணி டிவைடட் பை 2ன்னு போட்டு செய்கிறோம். இது இரட்டைப்படைக்கு கேட்டாங்க அப்படின்னா நம்ம ப்ளஸ் பண்ண வேண்டியதை டேரெக்டாக பை 2 போட்டு நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ இதுவும் அதே மாதிரி தான் நடுவில் கூடி கேட்பாங்க. இந்த சம் அதே மாதிரி இதே தான் எல்லா சம்முக்குமே நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் பார்த்தீங்களா? எல்லா மெத்தடுமே இதே தான். அது ஒரு மெத்தட் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதே தான் எல்லா சம்முக்குமே நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். இவ்வளோதான் ஃபார்முலா வச்சு செய்கிற சம் எல்லாமே இதுதான்ப்பா. இதுக்கு அடுத்து வந்து நமக்கு வர்றது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டெசிமல் டு ஃப்ராக்ஷன், அதாவது டெசிமலை வந்து ஃப்ராக்ஷனில் மாற்றுறது எல்லாமே நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.